வணக்கம் ட்ரேடர்ஸ். நான் எஸ்கே ஓரோன் ட்ரேட்லேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோல்டோட அனலைசிஸ் வீடியோ. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹையர் ஹையர் லோ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக வந்து மார்க்கெட் சைட் ரேஞ்சில் தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்குமே வந்து ப்ரைஸ் இப்போ வரைக்கும் ஒரு சைட் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மாட்டிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். எந்த ப்ராப்பர் செட்டப்புமே நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. அதனால இந்த ரேஞ்சோட பிரேக் அவுட் பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை ரிஸ்கி செட்டப் எடுக்க வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த கரண்ட் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, 5000 அரௌண்ட் வந்து ஒரு பை செட்டப் எடுத்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து 5080 இங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஒரு ப்ராப்பர் சாட் பேட்டர்ன் இல்லை கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்க முடியும். டேரெக்டாக டேப் அண்ட் கோல வந்து எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. எப்போ வேணாலுமே வந்து இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆகலாம். அதனால வந்து ப்ராப்பராக வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆயிருக்கு. ஓகே, இப்போ குளோபலாக வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்டோட யூஎஸோட மூவ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக தான் வந்து கோல்டில் வந்து பெருசாக வந்து பிளேயர்ஸ் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. இது ஒரு சைட் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மாட்டிட்டு இருக்கு. எப்போ வந்து ஒரு ப்ராப்பர் அப்டேட் நம்ம ட்ரம்ப் கிட்ட இருந்து இல்லை யூஎஸ் டாலர் அதோட ஸ்ட்ரென்த் பற்றி நமக்கு வந்து கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து கரன்சி பேர் கோல்டு இது எல்லாத்தையுமே வந்து பெரிய மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து யூரோ கரன்சி ஏவிடி கரன்சியாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தி கரன்சி பேர் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனில் வந்து மேலே தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருந்தது. அதனால மற்ற கரன்சி பேர் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. பட் கோல்டு மட்டும் வந்து நேற்று ஒரு சைட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் மாட்டிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 5000 கிட்ட வந்து ஒரு ரிஸ்கி பைசெட்டை நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 4949 இந்த இடத்துல வந்து ஒரு சேஃபஸ்ட் பைசெட்டப் இருக்கும். பட் என்னன்னா கரண்ட் பிரேக் டவுன் இப்போ என்ன இதில் ரிஸ்க் இருக்குன்னா மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ வந்து கொடுக்குற பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுனுக்கு அப்புறம் வந்து பெரிய மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 4808 இந்த அரௌண்ட் தான். இதுதான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். ப்ரைஸ் சடனாக ட்ராப் ஆனால் கூட வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் செல் லெவலும் பார்க்கலாம். செல் லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5240 வந்து நெக்ஸ்ட் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் காஷியஸாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கான செட்டப். மார்க்கெட் காண்ட்டாக சைட் ரேஞ்ச் இருக்குது. ரேஞ்சோட பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் வந்து டேப் பண்ணும்போது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் செட்டப் எடுக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் த டுடே வீடியோ. இதே மாதிரி டெய்லி அனலைசிஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.